கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்பதை இந்த நாளிலே உள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நாம் ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய மாற்றம் ஏற்படுகிறது. உலக பிரகாரமாக நம் மாம்சத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஆண்டவரை இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளான வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அது ஆவிக்குரிய மாற்றம். அது என்ன ஆவிக்குரிய மாற்றம்? எப்படி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே தேவனுடைய ஆவியினாலே உற்பவித்து பிறந்தாரோ அதே போல நாமும் தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிறோம், மீண்டுமாக ஒரு குழந்தையை போன்று பிறக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த பூமியில் பிறந்தபோது நீங்களும் நானும் ஆதாமுடைய பிள்ளையை பிறந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம், ஆண்டவராகிய இயேசுவை விட்டு தூரமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த ஏற்றுக்கொண்ட போது நாம் அவருடைய பிள்ளைகளாக எப்படி ஆண்டவரை இயேசு இந்த உலகத்திலே தேவனுடைய ஆவியினாலே உருவாகி பிறந்தாரோ அதே தேவனுடைய சாயலை நாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிறோம். அந்த சாயலுடைய பெயர் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பழைய சிருஷ்டியாக இருந்தோம், பழைய மனுஷனாக இருந்தோம், ஆதாமுடைய பிள்ளையாக இருந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம், பாவத்திலே அடிமையாக இருந்தோம், வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல் இருந்தோம். அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்திய வழிதான் ஆண்டவராகிய இயேசு. அந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். எப்படி பிள்ளையாக மாறுகிறோம்? ஒரு குழந்தையாய் பிறக்கிறோம், ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புதிய சாயலை, ஒரு ஆவிக்குரிய சாயலை பிறக்கிறோம். நேற்று வரைக்கும் நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனது விரும்புவதை செய்து கொண்டிருந்தோம். இப்போது அந்த பாவ வாழ்க்கையை விட்டு இப்போ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுகிறோம். அதுக்கு தான் புது சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 இவனமாய் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். பார்த்தீர்களா? இப்படி இருந்தால் என்று சொல்லப்படும். எப்படி இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்து விட்டால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. அந்த ஆதாமுடைய சாயல், அந்த ஆதாமுடைய சுபாவம், ஜென்ம சுபாவங்கள், அந்த பாவ சாயல் எல்லாம் முழுவதுமாக அழிந்து இப்போது தேவனுடைய சாயல் ஆண்டவராய் இயேசுவை போல மாற்றப்பட்டு விடுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து வேதம் சொல்கிறது புது சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை என் வாழ்க்கையிலே நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது நான் ஒரு புது சிருஷ்டியை மாறியிருக்கிறேனா? என் பழைய பாவங்களும் சுபாவங்களும் என்னை விட்டு போனதை நான் உணர்கிறேனா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த 16 சொல்லுது பாருங்க, 2 கொரிந்தியர் 5:16 நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்திலே இருந்த நாட்களில், நான் பாவத்திலே வாழ்ந்த நாட்களில் இயேசுவை மாம்சத்திலே அறிந்திருந்தேன். எதற்காக? என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவராக இயேசு மாம்சத்திலே இந்த உலகத்திற்கு வந்திருந்தார் என்பதை அறிந்தேன். ஆனால் இயேசு என் பாவத்தை சுமந்து முடித்த பின்பு அவர் தேவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட போது பாவத்திலே வாழ்ந்த நானும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் பாவத்திலே மரித்திருந்த என்னையும் உயிர்ப்பித்தார். ஆண்டவரை இயேசுவை நான் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட போது பாவத்திலே மரித்திருந்த நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், தேவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டேன். இப்போது முதல்ல நான் பாவத்தில் இருந்தபோது இயேசுவை மாம்சத்தில் அறிந்திருந்தேன். இப்போது நான் மறுபடியும் பிறந்த போது ஆவியிலே நான் உருவான போது இப்போ நான் தேவனுடைய ஆவியானவரை அறிந்திருக்கிறேன், தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இப்போது சாயல் எப்படி இருக்கிறது? எப்படி இயேசு தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாரோ, ஆவிக்குரிய சாயலில் இருந்தாரோ, அதே போல நான் இப்பொழுது ஆவிக்குரிய சாயலில் இருக்கிறேன். கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப புது சிருஷ்டி என்கிறவன் அந்த மாம்ச சாயலில் இருந்து, அந்த பாவ சாயலில் விடுபட்டு ஒரு புது சிருஷ்டியை பிறக்கிற ஒரு அனுபவம் தான் புது சிருஷ்டி என்பதை
நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நடக்கிற அனுபவம். இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம கிறிஸ்தவங்க தான். உண்மையாகவே நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தேன், கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு இப்ப நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன். பாவ சாயல் என்ற இல்லை, பாவ தன்மைகள் என்ற இல்லை, பாவ சுபாவங்கள் இல்லை. நான் இப்பொழுது ஆவிக்குரியவனாக இருக்கிறேன், தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டிருக்கிறேன் என்று தைரியமா சொன்னா நீங்கள் நானும் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லை என்றால் இன்றைக்கும் ஆதாமுக்குள் இருக்கணும்னு அர்த்தம். இப்ப யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா, ஆதாமுக்குள்ள இருக்கிறீங்களா? கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருப்போம். பழைய சாயல் எல்லாம் போயிருக்கும், பாவ சுபாவம் போயிருக்கும், பாவ தன்மை போயிருக்கும், பாவ செய்கிற விருப்பம் போயிருக்கும். ஆனால் ஆதாமுடைய சாயலாக இருந்தால் அந்த ஜென்ம சுபாவம் இப்பவும் இருக்கும். இப்பவும் பாவம் செய்வோம், இப்பவும் சண்டை போடுவோம், இப்பவும் கெட்ட வார்த்தை பேசுவோம், இப்பவும் தேவனை பிரியமாக இருக்கிறோம்னா கிறிஸ்துக்குள் இல்லை என்ற அர்த்தம். கிறிஸ்துவின் ஆவியோடு இணைக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக மறுபடியும் மாறவில்லை என்பது அவருடைய பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த இடத்தை விட்டு போகும்போது முதலாவது ஒரு கிறிஸ்தவனாக நாம் போகணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு போகணும் ஆண்டவரே. நாம் பழைய மனுஷனாக அல்ல, எப்படி பாவ சுபாவத்தோடு வந்தனோ அப்படி நான் திரும்ப போகக்கூடாது. இந்த கேம்பஸ் விட்டு நான் வெளியே போகும்போது ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய சாயலோடு போக வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நான் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்ப அன்பு தேவப்பிள்ளை பார்த்தீங்களா? அப்ப முதல்ல எப்படி இருந்தோம்? மாம்ச சாயல இருந்தோம், பாவத்துக்குரியவளா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்போது ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டபடினாலே ஆவிக்குரிய சாயலா என்ன செய்திருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். அப்படின்னா இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம்னு சொன்னா நம்ம எப்படி வாழணும் தெரியுமா? வாசிக்கிற வசனத்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால், அன்றைக்கு மாம்சத்தில் பிழைத்திருந்தோம், பாவத்தில் பிழைத்திருந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம். இன்றைக்கு அவருடைய ஆவியிலே பிழைத்திருக்கிறோம், அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம், தேவனுடைய ஆவியினாலே ஆளுகை செய்யப்படுகிறோம். அப்படி உண்மையாகவே நீங்க தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்து உண்மையானால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சுபாவங்கள் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய தன்மை இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல அனுபவம் என்னது? புது சிருஷ்டியா மாறுறீங்க. அப்ப அர்த்தம் என்ன? நேற்றைக்கு வாழ்ந்தது போல, இயேசுவை கொள்வதுக்கு முன்னால் வாழ்ந்தது போல இனி என்ன செய்யக்கூடாது? நீங்க வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தா நீங்க கிறிஸ்துவுக்குள் இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, கிறிஸ்துவ உங்களுக்கு இரட்சகராக இல்லவும் இல்லை. ஏன்? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். பார்த்தீங்களா? நீ கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்தது உண்மையானால், தேவனுடைய ஆவினால் பிறந்தது உண்மையானால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீங்க. அப்ப முதல்ல நீங்களும் நானும் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது புது சிருஷ்டி என்கிற அனுபவத்தில் வர வேண்டும். இரண்டாவது அனுபவத்தை பாருங்கள். சொல்றாரு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றார், 22 முதல் 24 வசனங்கள் சொல்றாரு பாருங்க. புதிய மனுஷனாய், ஹல்லேலூயா, புதிய மனுஷனாக மாறணும்னு இருக்கு. யாரா மாறணும்? புதிய மனுஷனாய். பாவம் செய்கிற மனுஷனாக இல்லை, புதிய மனுஷனை மாறணுமா? என்ன சொல்ல பாருங்க. பழைய மனுஷனையும் அவருடைய செய்கைகளை என்ன செய்யணும்? களைந்து போட்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்கிறீங்க? பழைய மனுஷனையும் பழைய செய்கைகளையும் பழைய சுபாவத்தையும் களைந்து போட்டு. சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வரும்போது நீங்க உங்களை என்ன நினைக்கிறீங்க? நான் கிறிஸ்தவன் நினைப்போம் இல்லையா? சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் வளர்ந்து வரும்போது சபைக்கு போகும்போது எல்லார்ட்டையும் சொல்லுவோம், நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவோம். அப்படி என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் பழைய மனுஷனையும் அவருடைய செய்கையும் களைந்து போட்டு இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். அது பற்றி இப்படி மனசாட்சி இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளன்னு சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே, எனக்கு பாவமே இல்லைப்பா, நான் புது சிருஷ்டி ஆண்டவரே, புதிய மனுஷன் ஆண்டவரே, புதிய மனுஷன். அந்த பழைய மனுஷன் இல்லை ஆண்டவரே, அந்த மோசம் போக்குற, அந்த இச்சையினாலே கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை நான் களைந்து போட்டுட்டேன் ஆண்டவரே. இப்போ நான் புது சிருஷ்டி, நான் புதிய மனுஷன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த மோசம் போக்குற பழைய மனுஷனையும் அவருடைய செய்கையும் நான் களைந்து போட்டு விட்டேன் என்று சொல்கிறார். இரண்டாவது சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும். என்ன ஆவி?
புதிய ஆவி. அன்னை ஆதாமுடைய இருந்தது இச்சையின் ஆவி இல்லையா? அது சொல்றாரு புதிய ஆவி உள்ள மாறணும், ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவம் இல்லையா? இப்போ நம்மகிட்ட ஆவி இருக்குன்னு சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லுவோம், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி. அந்த ஆவி உங்களை எங்கே நடந்தது? அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த கனிக்கு நேராக நடந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அது கிடைச்சா கொள்ளாமே, அந்த ஆவி அங்கே தான் கொண்டு போகுது. அந்த உள்ளத்திலே புதிய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் உங்களை வந்துட்டுன்னா அந்த ஜீவன் ஆவியின் பிரமாணம் என்ன செய்ய தெரியுமா? உங்களை கிறிஸ்துக்குள்ள இன்னும் ஆழமாய் நடத்தும். இன்னும் ஆழமான ஒரு புதிய மனுஷனை உங்களை உருவாக்கிட்டே இருக்கும். உடைய தன்மைகள், சுபாவங்கள், எண்ணங்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கும். அடுத்து சொல்றாரு, நல்ல கவனிங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட மனுஷன் அது? வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த மெய்யான மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. ரெண்டாம் அனுபவம் என்ன? நீங்க உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது மெய்யான மனுஷனாய், தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத உணர முடிகிறதா? கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிறத உணர முடிகிறதா? இந்த மெய்யான மனுஷன் பயப்படவே மாட்டான். ஆபத்தை பயப்பட மாட்டான், தீமையை பயப்பட மாட்டான், எதிர்கால வாழ்க்கையை பற்றி பயப்பட மாட்டான். காரணம் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ற மெய்யான மனுஷன், புதிய மனுஷன் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம யாரை தரித்து கொள்ளணுமா? ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம், மார்க் பண்ணி வைங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் பரிசுத்தத்தை கெடுத்து விட்டாங்க, அந்த ஜனங்களை நான் மீண்டும் பரிசுத்தப்படுத்துவேன், அவங்க மேலே என் இரத்தத்தை நான் தெளிப்பேன், அப்போ சுத்தமாவார்கள். சுத்தமாவது மட்டுமல்ல சொல்றாரு, அவருடைய உள்ளத்திலே என் ஆவியை வைத்து அவர்களை என் பிரமாணங்கள் வழியிலே அவளை நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அப்படி வரும்போது நம்ம யாரா மாறுகிறோம்? ஒரு புதிய மனுஷன், மெய்யான மனுஷன். அப்ப அதுக்கு முன்னாலே இருந்த மனுஷன் யாரு? பொய்யான மனுஷன். ஆதாமுடைய பிள்ளை யாரு? நிஜமான மனுஷன் இல்லை, பாவத்தில் விழுந்து போயிட்டான். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நம்ம ஒரு புது சிருஷ்டியாய் மாறிட்டோம். இதைத்தான் பவுல் சொல்ற பாருங்க, கொலோசியர் எழுதுகிறாரு, இப்ப அந்த மெய்யான மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்றார். அப்படி தரித்து கொள்ளும் போது யாரா மாறுறீங்க தெரியுமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்களும் நானும் யாரு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? புதிய மனுஷனை தரித்து கொண்ட. புதிய மனுஷன் யாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த புதிய மனுஷன் நமக்குள்ள வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. புதிய மனுஷன் யாரு? தன்னை சிருஷ்டித்த சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்ட மனுஷன். எப்படி 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாதோ அதே போல 2 மனுஷனை ரெட்டை வேடம் போட முடியாது. பழைய பாட்டி புஸ்தகம் நல்ல ஒரு வசனம் உண்டு, தீர்க்கதரிசி சொல்லுவார், எந்த மட்டும் நீ குந்தி குந்தி நடப்பீங்க, பாகல் தேவனானால் பாகல் பின்னால் பேரு, நான் தேவனானால் ஏன் பின்னால் வான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, ஒரு போலி கிறிஸ்தவங்களா இல்லை, ஒரு மெய்யான கிறிஸ்தவன் மாறணும். எப்படி மாறணும்? என்னை சிருஷ்டித்த என் ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக என் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நான் மாற வேண்டும். அது சொல்றது பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷன். எப்படி அர்த்தம் என்ன? பூரண அறிவடையும்படி அர்த்தம் என்ன? அவர் எப்படி இருக்கிறாரோ, எப்படி பூர்ணமா இருக்கிறாரோ அப்படி அவரை பூர்ணமாக நான் அனுபவிக்கிறேன். ஆழமான வாழ்க்கை பார்த்தீங்களா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க. மற்றவங்க எல்லாம் பரியாசம் பண்றது மாதிரி இருக்கு. நீங்கள் தான் உண்மையாக கிறிஸ்தவங்க தானா? உண்மையாக கிறிஸ்துவில் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? நம்ம தேவனுடைய பிள்ளையை மாறி இருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், எவ்வளோ பாழாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்குது, எவ்வளோ அலங்கோலமாக இருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர வேண்டாமா? அதே பிள்ளைகளே, அவர் தான் சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தவுடைய சாயலுக்கு ஒப்பாக அவரை அறிகிற அந்த அறிவு என்று சொல்லுகிறார். அது எப்படின்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற. நல்ல கவனிங்க, இயேசு எப்படி இருந்தாரா? இவர்
அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். யார் இவர்? இயேசு. இயேசு இப்படி இருக்கிறாரா? அவருடைய சாயல் இருக்கிறாரு, அவருடைய தன்மையில் இருக்கிறாரு, அவருடைய சுபாவத்தில் இருக்கிறார். இது எங்க நடக்குது? நமக்குள்ள நடக்கிறது. நாம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ, எவ்வளவு தூய்மையா இருந்தாரோ, எவ்வளவு தாழ்மையா இருந்தாரோ, எவ்வளவு சாந்தமா இருந்தாரோ, எவ்வளவு அன்பா இருந்தாரோ, அந்த தன்மை நமக்குள்ளே வருகிறது. அந்த அறிவின் பூர்ண விஷயம். இயேசு பரிசுத்தன் இருக்குது, இயேசு அன்புள்ளவன் இருக்குது. அந்த அறிவின் பூர்ணம் என்ன? அது எனக்குள்ளே பூர்ணமாய் வாசமாக இருக்கிறது. அந்த தன்மை நான் உணர்கிறேன். அந்த மெய்யான மனுஷனால உணர முடிகிறது. அந்த புதிய மனுஷனால இது உணர முடிகிறது. அந்த பழைய மனுஷனால இதெல்லாம் முடியலை. ஆகவே ரட்சிப்பின் நிச்சயத்தை பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொன்னால், இந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் வரவில்லை என்று சொன்னால், உலக பிரகாரமான கிறிஸ்தவனை தவிர அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவத்தை உடைய மனுஷன் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகத்தான் பாருங்க, யோவான் 1:14 என்ன சொல்கிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை பிதாவுக்கு ஒரே குமாரனுக்கு மகிமைக்கு ஏற்ற மகிமை இருந்தது. அந்த வார்த்தையா இருந்த ஆண்டவர் மாம்சமாய் வெளிப்பட்டு அவர் எனக்குள்ளே வந்தபோது நான் அவர் ஆராய்ந்து பார்த்தேன். அவர் யாரா இருந்தார்? பிதாவுக்கு ஏற்ற, இல்ல பிதாவுடைய சாயலுக்கு ஏற்ற அவருடைய குமாரனா இருக்கிறதை எனக்குள்ளே பார்த்தேன். இயேசு தெய்வீக தன்மையோடு இருப்பதை பார்க்கிறேன். இப்போது நானும் புதிய மனுஷனாக, மெய்யான மனுஷனாக இருப்பதை நான் உணர முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது என்று சொன்னார். இதான் வல்லமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். கலாத்தியர் 6:17 வாசிப்போம். கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. நல்ல கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சி அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சி அடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. கிறிஸ்தவர்கள் சொல்றோம், தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோம், அந்த சுபாவங்கள் மாறல. பாவம் செய்யாம வாழ முடியல, பொய் சொல்லாம வாழ முடியல, பகைகள் இருக்குது, வெறுப்புகள் இருக்குது, வைராக்கியமைகள் இருக்குது, கசப்புகள் இருக்கிறது, மார்க்க பேதங்கள் இருக்கிறது, அசுத்தமான அருவருப்பான சிந்தைகள், எண்ணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வாழ முடியும்? அந்த மனுஷனை எப்படி இயேசுவோட உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வார்? பாவமும் பரிசுத்தோடு இருக்க முடியுமா? இருளும் ஒளியும் உள்ளதில் இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப இங்க சொல்றாரு, புதிய மனுஷனா யாரு? யாரு? ஆண்டவராகிய இயேசுனுடைய அச்சி அடையாளங்களை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே அணிந்திருக்கிற மனுஷன், அதை அப்படியே அனுபவித்து வெளிப்படுத்துற மனுஷன் தான் யாரு? புதிய மனுஷன். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது முதல் அனுபவம் என்ன? புது சிருஷ்டி. அவன் ஆவியிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ அப்ப நீங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவியின்படி நடந்து கொள்ள வேண்டியவர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியவர்கள். இரண்டாவது, அந்த மெய்யான மனுஷன் ஆகிய அந்த தேவ சாயல் வந்த அந்த ஆண்டவரை இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டபடினாலே தெய்வீக சாயலும் தன்மைகளும் சுபாவங்களும் நமக்குள்ளே பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறது. நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்துகிட்டே இருக்கிறீங்க, அவரை பற்றிய அனுபவங்களிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க, அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பாருங்க, இன்னொரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் யார் அப்படின்னா உள்ளான மனுஷன். இப்ப மாம்சத்தில் இருக்கிறோம், நீங்களும் நானும் செய்கிற தப்புகளை தவறுகளை இந்த உலகம் பார்க்க முடியும், நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். ஆனா அந்த உள்ளான மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறான், அந்த மனுஷனை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனா நீங்கள் உணர முடியும். நல்ல கவனிங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்கிறான், உள்ளான மனுஷன். அவன் தான் உள்ளான மனுஷன். இந்த மாம்சம் அழிந்து போகும், நீங்க பார்க்கிற சரீரம் அழிந்து போகும். நம்முடைய மனசாட்சி, நம்முடைய மனம், நம்முடைய ஆத்துமா உள்ளான மனுஷன். ஆனா உங்கள ஒரு ஆத்துமா இருக்கிற எப்படி உணர்றீங்க பாருங்க. எப்படி உணர்கிறோம் சொன்னா, நமக்குள்ளே போராட்டங்களும் பயங்களும் தவிப்புகளும் சஞ்சலங்களும் கலக்கங்களும்
அசுத்தங்களும் பாவ அழுக்குகளும் உள்ளான மனுஷனை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, பயம் எங்க வருது? உள்ளான மனுஷன் வருது. பாவம் என்ன எங்க வருது? உள்ளான மனுஷன் வருது. குற்ற மனசாட்சி எங்க வருது? உள்ளான மனுஷன். வெளியே பார்க்க முடியல, ஆனா உள்ளே ஒரு மனுஷன் தவிக்கிறான், ஒரு மனுஷன் தத்தளிக்கிறான், ஒரு மனுஷன் போராடி கொண்டிருக்கிறான். உணர முடிகிறது பார்த்தீங்களா? இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் பிறக்கணும்னு சொன்ன போது கேட்டாங்க, ஆண்டவரே எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. எப்பா, காற்று எங்கேருந்து வருவது தெரியாதுப்பா, ஆனால் காற்று வீசுவதை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். உன்னுடைய உள்ளான மனுஷனை உன்னால் பார்க்க முடியல, பாவ வாழ்க்கையை உன்னால் பார்க்க முடியல, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்க முடியல, ஆனால் உள்ளான மனுஷன்ல நீ அனுபவிக்கிற வேதனையை உணர முடியும். பாவத்தில் விடுபட முடியாம நீ தவிக்கிறியே, தத்தரிக்கிறியே, அந்தரங்க வாழ்க்கையில நீ கட்டப்பட்டிருக்கிறியே, அந்த வாழ்க்கையில உணர முடிகிறது. உள்ளான மனுஷன்ல ஒரு விடுதலைக்காய் ஏங்குகிறியே, ஒரு பாவத்தை விட்டுவிட வேண்டும், இந்த பாவத்தை விட வேண்டும் கதறுகிறியே, உன்னால் அனுபவிக்க முடிகிறது. நீ பார்க்காத ஒரு மனுஷன், ஒரு உள்ளான மனுஷன் உனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் தான் நியாயம் தீர்க்கப்பட போகிறான், இந்த மனுஷன் தான் ரட்சிப்படைய வேண்டும், இந்த மனுஷனுக்கு தான் விடுதலை வேணும். சரீரத்தில் இல்லை, அதெல்லாம் தேவைதான். நம்முடைய அவைங்களை, நீதிக்குரிய அவைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம்தான். பாவ சாயல் மாறணும், பாவத்தன்மை மாறணும், எப்போதும் மாறணும். உள்ளான வாழ்க்கையில விடுதலை. அதைத்தான் இயேசு சொன்னாரு, எப்பா பாத்திரத்தை வெளியே கழுவிட்டுக்கிறீங்கப்பா, கண்ணை சுத்தமாக்கும் நாக்க சுத்தமாக்குன்னு கேட்டிருக்கிறா. நீ உள்ளான மனுஷன் சுத்தமாயிட்டேன்னு சொன்னா வெளி வாழ்க்கை சுத்தமாகிறோம். அந்தரங்க வாழ்க்கையில உள்ளான மனுஷன்ல விடுதலையில் சொன்னால் நீ வெளிப்புறமா எவ்வளவு வேஷம் பட்டாலும் நம்முடைய அவயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, நாவை அடக்க முடியுமா? அடங்காது. ஆனால் இருதயத்தை அடங்கிட்டா நாவு என்ன செய்கிறோம்? அடங்கிடும். ஏன்னா அங்கேதான் வார்த்தை வருது. அப்போ உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? சரீரத்தில் இருக்கிறத உணர்கிறோம், வியாதி வந்தால் உணர்கிறோம், கஷ்டம் வந்தால் உணர்கிறோம், தேவையை உணர்கிறோம், அதுக்காகலாம் கேட்குறோம், ஆண்டவரே இந்த பூமியில் படைச்சிட்டீங்களா ஆண்டவரே, அது தாருங்கப்பா, இந்த ஆசீர்வாதத்தை தாருங்கப்பான்னு கேட்குறோம். ஆனால் நிஜமான மனுஷன், மெய்யான மனுஷன் உங்க உள்ள இருக்கிறான். மரிக்கும் போது சர்வம் மண்ணோடு மண்ணாய் போகிறது, அந்த ஆத்துமா கைவிடப்பட்டு நரகத்தில் போய் கதறுகிறது, ஐயோ ஆண்டவரே, என் சரித்துக்குள்ளெல்லாம் தேடின ஆண்டவரே, உலக காரியத்தெல்லாம் தேடின ஆண்டவரே, ஆனால் ஆத்துமாவுக்குரிய காரியத்தை, உள்ளான மனுஷனுக்குரிய காரியத்தை நான் அறியாம போயிட்டேனே, அந்த மனுஷனை பார்க்காம போயிட்டேனே. அதைத்தான் சாலமன் ராஜா அழகா சொன்னார், உன் ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். அதை உணர்ந்த தாவீது ஜெபிக்கிறார். என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதுன்னு சொன்னார். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்படாமல், என் ஆத்துமா மீட்பை அடையாமல் இந்த உலகத்தில் நான் போயிடக்கூடாது. சங்கீதம் 49 வாசிக்கிற 9, ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது, உள்ளான மனுஷன் மிக மீட்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மூன்றாவது முக்கியமான காரியம் என்னன்னா, உள்ளான மனுஷன். மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வருஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷன் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். பொல்லாதவர்களாகிய இவைகள்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். இப்போ தெரிஞ்சு போச்சு, புது சிருஷ்டின்னு தெரிஞ்சு போச்சு. நான் பழைய மனுஷன் இல்லை, புதிய மனுஷனை மாற்றப்பட்டுட்டேன். ரெண்டாவது, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீங்களேன்னு சொல்லி தரித்து கொண்டுட்டேன், புதிய மனுஷனாக மாறிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் முன்னேறிட்டேன். இப்போ உள்ளான மனுஷன் ஒன்று இருக்குது, அதோடைய நிலைமையை கர்த்தர் காண்பித்து கொடுத்து விட்டார். அந்த மனுஷன் எப்படி மாறணும் என்பதை சொல்றாரு பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 3:16 வாசியுங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமை பலப்படுங்கள். உங்கள் உள்ளான மனுஷன்லே நீங்கள் வல்லமை என்ன செய்யணும்? பலப்படணும். இந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? உணர்வில்லாத வாழ்க்கை. உணர்வே இல்லாத வாழ்க்கை. நான் எப்படி இருக்கிறேன், நான் எங்கே விழுந்து கிடக்கிறேன், என் குடும்பம் எப்படி இருக்குது, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என் கணவர் எப்படி இருக்கிறாரு, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது உணர முடியாம வாழ்றோம் தெரியுமா? உணர்வற்ற வாழ்க்கை. இதான் பயங்கரமான ஆபத்து, பயங்கரமான ஆபத்து. இல்லை பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். எந்த மனுஷனும் பூர்ணமான மனுஷன் இல்லை, அந்த பூர்ணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். 3ஆம் வானவரைக்கு போயிட்டு பவுல் சொல்றாரு, நான் நீதிமான் அல்ல, நான் உத்தமன் அல்ல, நான் தேர்ந்தவன் அல்ல,
இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, ஆகவே சொல்லாரு பாருங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை பாருங்க, வல்லமையை பலப்படுறது எப்படி பலப்படுறோம் பாருங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28 வசனம் சொல்லுது, ஆணையோடு விளங்கிய வசனம் என்ன செய்கிறது? என்றென்றைக்கும் பூரணதான ஒரு இயேசுவை ஏற்படுத்துகிறது. நமக்குள்ள யாரை ஏற்படுத்துகிறது? நம்முடைய பிரயாசமோ நம்முடைய ஜெபமோ நமக்குள்ள யாரை ஏற்படுத்துகிறது? உள்ளான மனுஷன் யாரா மாறுகிறான்? பூரணதான குமார். எப்படி இயேசு பூரணதான இருந்தாரோ அந்த பூரணதான இயேசுவை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது. இவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? உள்ளான மனுஷன் யாரா மாறிட்டான்? இயேசுவை போல மாறிட்டான், குமாரனை போல மாறிட்டான், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிவிட்டான் என்பதை பார்க்க முடிகிறது. தான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 4:19, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடி என்ன செய்கிறேன்? கற்ப வேதனைப்படுகிறேன் சொன்னார். அவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகுவதற்காக நான் கற்ப வேதனை அடைகிறேன். எப்படி வர முடியும்? இயேசு எப்படி வேதனை சொல்லுது பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்லுது பாருங்க. எபேசியர் 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். விட வேண்டியதை விட்டுக்கிட்டு விசுவாசிக்கணும். மனம் திரும்பல்னா என்னது? ஒரு ஆத்மா பாவத்தை விட்டு விட்டு இயேசுவை சொந்த இடத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளையை வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்கிறது. இந்த பாவத்தை வறுக்க ஆரம்பித்தாலும் தேவன் உதவிச்சுவார். நல்ல எக்ஸாம்பிள் யார் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தானியேல் தான். தானியேலுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் சிறையில் இருக்கிறாங்க. அப்போ தானியேல் தீர்மானம் எடுக்கிறாரு, என்ன அந்த ராஜா சாப்பிடுற போஜனத்தினால என்ன செய்யக்கூடாது? நான் தீட்டுப்படக்கூடாது. பைபிள் படித்து பாருங்க. முதல்ல தன்னை தீட்டுப்படாதபடி தீர்மானம் பண்ணி கொண்டு ராஜாவிட்ட போய் கேட்குறான். அங்கே இருக்க அதிகாரிகிட்ட கேட்குறான். முதல்ல தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணாமல் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. முதல்ல தீர்மானம் பாவம் செய்யாமல் நான் உம்முடைய பிள்ளையை வாழ்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்க மனுஷன் வாழவே முடியாது. இப்போ நல்ல கவனிங்க. அப்போ ரெண்டாவது என்ன வேணும்? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டு இயேசு வரும்போது ஆண்டவரே என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். நான்காவது ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இப்போது அந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டுமானால் இன்னொரு காரியத்தை செய்யணும். இப்போ இயேசு வரும்போது ரட்சிக்கப்பட்டுட்டோம், புது சிஸ்டையாக மாறிட்டோம், புதிய மனுஷனாக மாறிட்டோம். இப்போ உள்ளான மனுஷனில் விடுதலை ஆயிட்டு. இப்போ இந்த உள்ளான மனுஷன் விடுதலையாக்கி உலகத்தில் இருக்க போகிறானா? இல்லை. இந்த சரீரத்திலிருந்து இந்த உள்ளான மனுஷன் விடுபடக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. எந்த மனுஷன் பூமியில் நிலைத்து வாழ முடியாது. ஒரு நாள் மரணம் வரும்போது தன்னுடைய ஆவி என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து தான் ஆகணும், ஜீவனை விடணும். அப்போ தன்னுடைய ஆத்மாவை ஏற்ற ஒப்பு கொடுக்கணும், தேவன்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த சரீரத்திலிருந்து உள்ளான மனுஷன் விடுபடக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அது விடுபடும் போது அவன் எங்கே போக போகிறான்? அது முக்கியம். இல்லை வாழ்க்கையை முடிக்கும் போது நமக்குள்ளது உள்ளான மனுஷன் வெளிப்படுகிறான், அந்த மனுஷன் போகிறான். அந்த மனுஷன் கைவிடப்பட போகிறானா இல்லை தேவ சமூகத்தில் அவன் சேர்த்து கொள்ளப்பட போகிறானா? நீ தீர்மானம் பண்ணி என்னையே பார்த்துருக்கீங்களா? என் வாழ்நாளில் இன்னைக்கு வரைக்கும் நடுங்கிறது ஒரு காரியம் அந்த இதற்காகத்தான். என் ஜீவன் போகும்போது நான் கைவிடப்படக்கூடாது. புது சிருஷ்டியாக்கி புது மனுஷனாக்கி உள்ளான மனுஷனை பலப்படுத்தி ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் வரும், அந்த உள்ளான மனுஷனை நான் சந்திக்கிற காலம் வரும், ஒரு உள்ளான மனுஷன் வெளிப்படும் காலம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரீர மீட்பு. 2 கொரிந்தியர் 4:16 பாருங்க. 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுது, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். புறம்பான மனுஷன் என்ன செய்கிறான்? அழிந்தும். உள்ளான மனுஷன் என்ன செய்கிறான்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிற. 2 விதமான அர்த்தம் உண்டு இதுக்கு. ஒன்று, புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்கிறான்? அழிந்து கொண்டிருக்கிறான்னா இந்த புறம்பான மனுஷன் இவனுடைய செய்கைகள் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சரீரத்தினுடைய பாவத்தன்மைகள் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு இயேசு மத்திய ஆகத்தில் வரும்போது அவர் சந்திக்க வேண்டுமானால் இந்த சரீரம் மறுமடைய வேண்டும். இந்த சரீரம் என்ன செய்யணும்? இதில் தெரியுமா உங்களுக்கு? இயேசு வரும்போது இமைப்பொழுதே நீங்களும் நான் என்ன செய்வோன்னு இருக்கு? மறுமடையன்னு இருக்கு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை விட முடிவு முக்கியம்னு பைபிள் இருக்குதே, சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? அருமை தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அதை யோசித்து பார்க்க. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நீசமட்டுக்கு புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். எப்படி புதிதாக்கப்படுகிறான்? இயேசு எப்படி கல்வாரி சிலுவையிலே பிதாவே என் ஆவி எப்பொழுது சொன்னாரோ அதே போல என் உள்ளான மனுஷன் ஒரு நாள் இந்த இயேசுவை சந்திக்கும். மத்திய ஆகத்தில் ஆண்டவர் சந்திப்பேன். எவ்வளோ நிச்சயம் பார்த்தீங்களா? ஏன் எப்பவும் ஆயத்தமாக இருக்கிற வாழ்க்கை.
எப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிற வாழ்க்கை, என் புறம்பான வாழ்க்கையை, இந்த உலக பிரகார வாழ்க்கையை நாளுக்கு நாள் வெறுத்து, அந்த பாவ சுபாவங்களை வெறுத்து, அந்த பாவ தன்மைகளை அழித்து 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 ஒரு புதிய சாயலாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன், இந்த சரீரத்தை விட்டு பிரிக்கப்படுவதற்காக. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 8:23 சொல்லுது, ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாக புத்திர சுவிகாரம் வருவதற்காக என்ன செய்கிறோம்? காத்திருந்து நமக்குள்ள என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். இந்த சரீரத்தை விடுபடுவதற்கு நாளுக்காக தவிக்கிறோம், காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவுக்காக, உள்ளான மனுஷனுக்காக தவிக்கணும், போராடணும். ஆண்டவரே, என் உள்ளான மனுஷனை ஆயத்தமாக்குங்கப்பா. சரீர மீட்பு மிக முக்கியமானது ஆண்டவரே. இயேசு மத்தேயு ஆகத்திலே நாம் மரிப்பதற்கு முன்பாக வந்தால் என் சரீரம் மறுமடையும். நாம் அதுக்கு முன்பாக மரித்து விட்டால் என் ஆவியும் விடுதலை வரும் ஆண்டவரே, என் உள்ளான மனுஷன் வருவான் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அதற்காக போராட வேண்டும் என்று ஆண்டு எதிர்பார்க்கிறார். இந்த புதிய அனுபவத்தை, கிறிஸ்துக்குள் வாழ்கிற இந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள ஏற்படுற மாற்றம், அது முடிவு எங்கே கொண்டு சேர்க்குது? அந்த உள்ளான மனுஷன், ஒரு மனுஷனை நான் ஆயத்தப்படுத்திகிட்டே இருக்கிறேன். புறம்பான மனுஷனை, புறம்பான செயல்களை, உலகப்புற காரியங்களை வெறுத்து 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 அழித்து அழித்து ஒரு புதிய மனுஷனாக, ஒரு பூர்ணதான இயேசுவை போல என்னை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இது எப்படி முடியும்? ரோமர் 8:13-14 சொல்லுது, தேவனுடைய ஆவியினாலே மாம்சத்தின் செய்கையை அழித்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? சாவீங்கன்னு இருக்கு. இன்னைக்கும் மாம்சத்துக்குரிய மனுஷனாக இருப்பீங்கன்னா, இன்னும் ஆவியினால மறுபடியும் பிறக்கல, இன்னும் புது சிருஷ்டியா மாறலன்னு சொன்னா பாவத்திலே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட முடியாது. அன்பதே பிள்ளைகளை, ஒவ்வொருத்தரும் உணர்வடையணும். ஆண்டவரே, இந்த நாட்களை, இந்த காலங்களை நான் வீழ்ச்சி தரக்கூடாது ஆண்டவரே. சிந்தித்து பாருங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாற்றங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் எனக்குள்ள இருக்கிறதா ஆண்டவரே? இந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? இது உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை, முழு குடும்பத்துக்கு வேணும். கணவனும் மனைவியும் பெற்றோர் நீங்கள் நல்லவங்களாக இருந்து உங்கள் பிள்ளை ஒருத்தர், 4 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை கெட்ட பிள்ளையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க. 4 பிள்ளைங்க 4 பேரும் ரட்சிக்கப்பட்டால் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும், குடும்பம் அழகாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஒருத்தர் கெட்டு போயிட்டா கூட கஷ்டம். ஏசாயால வாசிக்கிறோம், நம்ம பரலோகத்தில் இருக்கும்போது நரகத்தில் இருக்கிறவங்கள பார்க்கலாமா? நம்ம பிள்ளைகளோ நம்முடைய கணவரோ மனைவி அங்கே இருந்தால் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்குமா? பரலோகத்தில் போனப்போ ரத்த சமாதானம் உறவு இருக்காது, அது வேற. நரகத்தில் இருக்கிறவங்கள பார்க்குற போது பரலோகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்குமா தெரியுமா? அது ரோசிகமாக இருக்குமா, எச்சரிக்கையாக இருக்குமா. பார்த்துக்க, ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடக்குது. ஏன்? ஏற்கனவே பரலோகத்தில் பாவம் செய்த ஒரு கூட்டம் விழுந்துட்டு, இப்போ உனக்காக இந்த உலகத்தை வந்து என் ஜீவனை கொடுத்து ரட்சித்து மீட்டு புது சிருஷ்டியை மாற்றி புதிய மனுஷனை மாற்றி உன் உள்ளான வாழ்க்கையை பலப்படுத்தி என்ன போல உருவாக்கி மேலே கூட சேர்த்துருக்கிறேன். திரும்பவும் மேலே கலகம் பண்ணி நீ பாவம் செய்யக்கூடாது. அப்பப்போ நரகத்தை எட்டி பார்த்துக்க. தங்களை ஆயத்தப்படுத்தாதனாலே ஒரு கூட்டம் இங்கே அழுது கொண்டு கிடக்கிறது. அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கக்கூடாது.